டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 9/6/2024 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஏற்கனவே ப்ரீவியஸா ஒரு 4 கொஸ்டின் போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கலாம் பாத்துருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் சேர்ந்து 7 நாள் வேலை செஞ்சு 3780 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஆண்களை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், பெண்களை பின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள் வேலை செஞ்சு 5040 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சா 12400 ரூபாய் வாங்குவாங்க. இதுதான் நம்ம கொஸ்டின். சரி, இப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்களுடைய கவுண்டிங் வேறுபட்டு இருக்கு, டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்கிங்கும் வேறுபட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து 7 நாள் வேலை செய்யறாங்க இல்லையா, ஒரு நாள் எவ்வளவு 2 பேரும் சேர்ந்தா அந்த 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து 7 நாள் வேலை செஞ்சா இவ்வளவு, பட் ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், 3A பிளஸ் 4B இன்ட்டு 7 ஈக்குவல் டு 3780 இருக்கு. இந்த 7 கீழே போச்சுன்னா 3780 டிவைட் பை 7, ஒரே 735 மீதி 2 மீதி 280 இருக்கு. 4 28 47 280 அப்படின்னு வரும். ஸோ 3 ஆண்கள் பிளஸ் 4, அதாவது இங்க எழுதிடலாம், 3 ஆண்கள் பிளஸ் 4 பெண்கள் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்யற சம்பளம் எவ்வளவுனா 540 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இப்போ கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துட்டோம்னா 11 ஆண்கள் பிளஸ் 13 பெண்கள் பிளஸ் 13 பெண்கள் 8 நாள் வேலை செஞ்சு 5040 ரூபான்னு சொல்றாங்க. சோ இவங்க ஒரு நாளுடைய சம்பளம் எவ்வளவு பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்தா, அதாவது 11 ஆண்களும் 13 பெண்களும் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். 8 டிவைட் பண்ணலாம். 1 8 மீதி 7, 8 64 மீதி 6 மீதி 8 64 0 640. அதாவது ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, 11A பிளஸ் 13B ஈக்குவல் டு 1880. இவங்க 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து ஒரு நாள் வேலை செஞ்சா 1880 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சோ இப்ப 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒரு ஆணுடைய ஒரு நாள் கூலி, ஒரு பெண்ணுடைய ஒரு நாள் கூலி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து அடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எதுவுமே காமனா இல்ல, 2ஆல் டிவைட் பண்ணாலும் அடிக்க முடியாது. சோ இப்ப என்ன பண்ணலாம்னா ஏவை வந்து டெலிட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். 11 இருக்கு, இங்க 3 இருக்கு. இதை 11ஆலையும் இதை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணிடலாம் இந்த ஸ்டேட்மெண்ட். சோ பண்ணோம்னா 33A ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 44B ஈக்குவல் டு 540 இன்ட்டு 11 போட்டீங்கன்னா 540 0 4 9 5 5940 ரூபா வரும். 5940. இது ஸ்டேட்மெண்ட் 1. அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 3ஆல் மல்டிபிள் பண்றோம். 33A பிளஸ் 39B 1880 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 0 3 24 4 மீதி 2 3 24 4 2 26 6 மீதி 2 3 3 2 5 5640 வரும். சோ இப்போ வந்து 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 2ல ஒரு வேரியபிள் டெலிட் பண்ணாதான் இன்னொரு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதை மைனஸால மல்டிபிள் பண்ணுவோம். பண்ணிட்டு இப்ப அடிச்சோம்னா 33A அடிச்சிருமா, 44B ல இருந்து 39B போச்சுன்னா மீதி 5B கிடைக்கும். இதுல பாருங்க 5940 5640 300 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். சோ இப்போ B ஈக்குவல் டு 300, 5 இங்க வந்துச்சுன்னா டிவைடட் பை 5, 1 5 65 300. சோ B உடைய வேல்யூ 60. நம்ம இங்க எழுதிக்கலாம், B உடைய வேல்யூ 60 அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சோ இப்ப A உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம மேல கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல B சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். 3A பிளஸ் 4 இன்ட்டு B ஈக்குவல் டு 540 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப 4 இன்ட்டு 3A பிளஸ் 6 24 240 ஈக்குவல் டு 540. இப்ப இந்த 240 இங்க போயிடும். 3A ஈக்குவல் டு 540 மைனஸ் 240. சோ இதுல வந்து 540 240 போச்சுன்னா மீதி 300 கிடைக்கும். 3A இருக்கு, இங்க A மட்டும் வச்சுக்கிட்டு 3 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மல்டிப்ளை கிடையாது, டிவைட் ஆயிரும். சோ 1 3 3 100 300. A வந்து இங்க எழுதிக்கலாம், A வந்து 100 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கவனமா போடணும், டிஜிட் மாத்திரக்கூடாது, A 100 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இப்ப ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன, 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சா 12400 கிடைக்கும் கேக்குறாங்க. சோ 7 ஆண்களுக்கு A போட்டிருக்கோம், ஏக்கு தான் நம்ம 100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு ஆணுடைய ஒரு நாள் சம்பளம். அடுத்தது B வந்து 60, 9 இன்ட்டு 60 எத்தனை நாள் வேலை செஞ்சா நமக்கு வந்து 12400 கிடைக்கும் கேட்கலாம். இது எக்ஸ்.
எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை நாளுங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை நாள் வேலை செஞ்சா 12,400 கிடைக்குங்கிறது கேட்கறாங்க கொஸ்டின். ஸோ 700 பிளஸ் 9 54 540 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12,400. ஸோ இது ரெண்டை கூட்டம்னா 1240 எக்ஸ் ஈக்குவல் டு 12,400. எக்ஸ் ஈக்குவல் டு 12,400 டிவைட் பை 1240. ஸோ இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 124 இங்கே 124, அதாவது 1240. ஒரு 124 124 10 124 1240. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10. 10ங்கிறது தான் நம்பர் ஆஃப் டேஸ். நமக்கு ஆப்ஷன் பாருங்க 9 12 10 11 4 ஆப்ஷன் இருக்கு. 5வது ஆப்ஷன் நமக்கு தெரியும், நன் ஆஃப் த எபோவ், எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால அது போடல. சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். 10 days அப்படிங்கிறது ஆன்சர். இது கொஞ்சம் டீட்டெயிலான சம் தான். உங்களுக்கு டைம் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சம் கண்டிப்பா ஒரு சமாதி வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம இது வந்து பார்த்தோமே என்னடா எத்தனை கான்ட்ரவர்சியா கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த எப்படி போட போறோம் அப்படிங்கிற கொஸ்டின்லேயே உட்காராம நீங்க எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும்.